பொறியியல் கல்லூரிகளில் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள செமஸ்டர் நடைமுறையை ரத்து செய்துவிட்டு பழைய நடைமுறையை திரும்ப கொண்டுவர வலியுறுத்தி கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக மாணவர்களில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், மாணவர்கள் போராட்டத்திற்கான காரணம் என்ன? புதிய நடைமுறைக்கும் பழைய நடைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த 2017ஆம் ஆண்டு செமஸ்டர் முறையை, அதாவது புதிய செமஸ்டர் முறையை நடைமுறைப்படுத்தியது. அதற்கு முன்பிருந்த அந்த பழைய நடைமுறை ரத்து செய்துவிட்டு இதனை கொண்டு வந்தது. பழைய நடைமுறைப்படி ஒரு செமஸ்டர் தேர்வில் அரியர் வைக்கக்கூடிய மாணவர் அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஆண்டின் இறுதியில் வரக்கூடிய அந்த செமஸ்டர் தேர்வை அவர்கள் எழுதி அந்த அரியர் பேப்பர்களை அவர்கள் தேர்ச்சி பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தனர். ஆனால் புதிய செமஸ்டர் நடைமுறையின்படி தற்பொழுது ஒரு செமஸ்டர் தேர்வில் அரியர் வைக்கக்கூடிய மாணவர் அந்த ஆண்டு முழுவதும் அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த செமஸ்டர் தேர்வில் அவர்கள் அரியர் பாடம் எழுத முடியாது. அதற்கு அடுத்ததாக ஆர்ட் செமஸ்டர் என சொல்லப்படக்கூடிய புதிய ஆண்டின் துவக்கத்தில் வரக்கூடிய செமஸ்டர் தேர்வின் போதுதான் அவர்கள் அரியர் பாடங்களை எழுத வேண்டும் என்ற அந்த உத்தரவை கொண்டு வந்தது. இதன் காரணமாக அரியர் வைக்கக்கூடிய மாணவர்கள் ஓராண்டு வரை தங்களுடைய அரியர் பாடங்களை தேர்ச்சி பெற முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதன் காரணமாக இறுதி ஆண்டு முடித்து செல்லக்கூடிய மாணவர்கள் இதன் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனர். மேலும் 2017ஆம் ஆண்டு மற்றொரு நடைமுறையாக, அதாவது அரியர் பாடங்களை 3 ஆண்டுக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறையும் புதிதாக கொண்டு வந்தது. அதன்படி 4 ஆண்டு பயிலக்கூடிய மாணவர் அடுத்ததாக 3 ஆண்டுகள் மட்டும் அவர்கள் வைக்கக்கூடிய அரியர் பாடங்களை தேர்ச்சி பெற்றுக் கொள்ளலாம் அறிவித்திருந்தது. இந்த நடைமுறைகளின் காரணமாக அரியர் வைக்கக்கூடிய மாணவர்கள், பிஇ படிக்கக்கூடியவர்கள் இந்த தேர்வுகளை தேர்ச்சி பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தான் பழைய நடைமுறையின்படி தேர்வில் ஒரு செமஸ்டர் தேர்வில் அரியர் வைத்துவிட்டு தொடர்ந்தாக அடுத்து வரக்கூடிய செமஸ்டர் தேர்வில் அவர்கள் அரியர் பாடங்களை தேர்ச்சி பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற அந்த நடைமுறையை கொண்டு வர வலியுறுத்தி தான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பா அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பில் ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு முன்வரப்பட்டதா? அவங்க ஏன் இது போன்ற புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க? ஒரு செமஸ்டர்ல அரியர் வச்சுட்டா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி எழுதணும் அப்படின்றது ஓராண்டு காலத்துக்கு அந்த மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். குறிப்பா 4ஆம் ஆண்டு முடித்து விட்டு வேறு கல்லூரிகளில் அடுத்த படிப்புக்கு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அந்த தேர்வு நடைபெறக்கூடிய நாட்களை குறைக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக தான் அந்த பழைய நடைமுறையை, அதாவது அரியருக்கென்று தனியாக அந்த 2வது செமஸ்டரில் வரக்கூடிய அந்த நாட்களில் தொடர்ந்து அரியர் பாடங்களுக்கான அந்த பாடங்களை அந்த தேர்வுகளை நடத்துகின்ற பொழுது அதற்கு ஏற்படக்கூடிய அந்த கால விரயம் மற்றும் அரியர் பாடங்களுக்கென்று அவர்கள் அந்த வினாத்தாள்களை ஆகக்கூடிய அந்த நாட்களின் விரயம் ஆகியவற்றை தடுப்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு புதிய நடைமுறையை அவர்கள் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் மாணவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த அந்த பழைய நடைமுறை தான் அவர்களுக்கு வசதியாக இருந்தது என்பது அவர்களுடைய கருத்து. ஏனென்றால் அரியர் வைத்துவிட்டு அந்த ஆண்டுக்குள்ளாகவே படிக்கின்ற பாடத்தை அந்த ஆண்டுக்குள்ளாக படித்து ஓராண்டுக்குள்ளாக முடித்துவிட்டு அடுத்த வருடம் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் எழாமல் இருந்தது. ஏனென்றால் புதிய வகுப்புக்கு சென்றுவிட்ட பிறகு மீண்டும் 1ஆம் ஆண்டில் வைக்கக்கூடிய அரியர் பாடத்தை 2ஆம் ஆண்டில் எழுதுவது என்பது மாணவர்களுக்கு பெரும் மன உளைச்சலையும் அவர்கள் சிரமத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மாநிலம் தழுவிய அளவில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது. எனவே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இதன் மூலமாக ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த புதிய நடைமுறையை ரத்து செய்துவிட்டு பழைய நடைமுறையை அண்ணா பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை அண்ணா பல்கலைக்கழக தரப்பில் நாம் கேட்டபொழுது இது குறித்து பரிசீலிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் உறுதியான எந்த விதமான தகவலும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் மாணவர்களுடைய போராட்டம் பெரிய அளவில் வருகின்ற பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் இந்த விவகாரத்தில் ஒரு உறுதியான முடிவு எடுக்கும் என்று தெரிகின்றது. இதுல பல்கலைக்கழகத்துடைய தரப்புல இருந்து பேசும்போது அவங்களுக்கு தேர்வு நடக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப அதிகமா இருக்கு, மாணவர்களுக்கு குறிப்பா தேர்விலே ஒரு கல்வியாண்டில் நிறைய நாட்கள் செலவாகுது, அதை குறைக்கிற நோக்கத்தில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் இது போன்ற அரியர் தேர்வுகளில் என்ன நடைமுறை பின்பற்றப்படுது? இந்த புதுசா கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் மூலமா எத்தனை நாட்கள் இந்த தேர்வு காலம் குறையும்? புதிய நடைமுறைகளை பொறுத்தவரை அதாவது இந்த செமஸ்டர் முறைகளை அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் இந்த ஈவன் செமஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த 2வது பருவம் மற்றும் 4வது பருவம் 6வது பருவம் ஆகிய காலகட்டங்களில் இவர்கள் தேர்வு நடத்த வேண்டிய நிலைமை இருக்காது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதிரி நடைமுறைகள் பின்பற்றப்படும். ஆர்ட் செமஸ்டர் தான்
அந்த செமஸ்டருடைய முதலாவது செமஸ்டர் என்றால் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த செமஸ்டருடைய அந்த நிலையை தொடரும். அவர்கள் இதற்காக புதிதாக அவர்கள் அரியர்களுக்கு என்று தனியாக அவர்கள் தேர்வை நடத்த வேண்டிய நிலைமை இருக்காது என்பது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அவர்களுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் இந்த கால விரைத்தை தான் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பாடங்களை முடிக்க வேண்டும், இந்த தேர்வு அரியர் பாடங்களுக்கு என்று வைக்கக்கூடிய இந்த நாட்களை குறைக்க வேண்டும். அதே போன்று மாணவர்களும் அவர்கள் ஓராண்டிற்கு இந்த செமஸ்டருக்குள்ளாகவே முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை மாணவர்களுக்கு மத்தியில் உண்டாக்க வேண்டும் என்கின்றதாக தான் இது போன்ற நடைமுறை கொண்டு வந்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். அது எப்படி இருந்தாலும் இந்த மாணவர்கள் தரப்பில் ஒரு எதிர்ப்பை உருவாக்கி இருக்கின்றது. அடுத்தடுத்த அண்ணா பல்கலைக்கழகம் இந்த விவகாரத்தில் என்னவென்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார்கள், மாணவர்களுடைய இந்த கோரிக்கைக்கு அவர்கள் செவிசாய்ப்பார்களா என்பது வரக்கூடிய நாட்களில் தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளில் தற்போது புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய செமஸ்டர் தேர்வு நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதற்கான காரணம் குறித்தும் பின்னணி குறித்தும் பல்வேறு விவரங்களை கொடுத்து உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.